ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியான முறையில் தயாரிக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் சோம்பு, 15 கிராம் பட்டை, 15 கிராம் கிராம்பு, 15 கிராம் அன்னாசிப்பூ, 15 கிராம் ஏலக்காய். இவ்வளோதாங்க. எல்லாம் 15 கிராம்ன்ட்டு சொல்லிவிட்டு ஏலக்காய் கம்மியாக வச்சுருக்கிறேன்னுட்டு பார்க்காதீங்க. என்கிட்ட கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு வீடியோவுக்காக காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வானலை நல்லா சூடாக்கிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அந்த சூட்டிலேயே தான் இருக்கணும், அடுப்பு எரிய வேணாம். நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கரம் மசாலாவை கடையில் வாங்கினா 10 ரூபா பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட்டு கூட இப்போ இல்லை. 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி தான் இருக்குது கரம் மசாலா. அதையும் நாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதையும் நம்ம அதே செலவில் நம்ம கம்மியான பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம ஈஸியான முறையில் செஞ்சுக்கலாம். வறுத்த பொருட்கள் எல்லாம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கங்க. அரைச்சதை நல்லா சளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிங்கன்னா கரம் மசாலா நம்ம ஈஸியாக தயாரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான முறையில் கரம் மசாலா நம்ம வீட்டில் ஈஸியான முறையில் தயார் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கரம் மசாலா தயார் பண்ணிட்டோம். அதில் ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஃப்ரை ரைஸ் செஞ்சுக்க போகிறேன். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிக்கங்க. சூடான எண்ணெயில் பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதும் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஃப்ரைடு ரைஸ்னால் நம்ம கடையில் வாங்குவோம். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம வீட்லேயே சிம்பிளான முறையில் செய்யும்போது டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடு. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு கேரட்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதில் பீன்ஸு குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம வீட்டில் தயாரித்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே வேக விடுங்க. அதிகமாக வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா ஃப்ரைட் ரைஸுன்னு நம்ம வாங்கினோன்னா அதில் காய்கறிலாம் சிலது வேகாமல் தான் இருக்கும். அதை தான் நம்ம ஃப்ரைட் ரைஸுன்னு சாப்பிட்றோம். பக்கத்து அடுப்புலையே ஒரு 4 முட்டையை நல்லா தனியாக உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை சேர்த்து நல்லா கிளற போகிறோம். இதில் காய்கறிலாம் சேர்த்துருக்கிறதால நம்மளுக்கு முட்டை அப்படியே சொதன்னு ஆகிடும். அதனால் தனியாக வறுத்து சேர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி பொலன்னு கிடைக்கும். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் பொலன்னு வடித்த சாதத்தை நல்லா கிளறி விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க. இதில் மேலே கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் மல்லித்தழையை சேர்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம வீட்லேயே ஈஸியான முறையில் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸு தயார் பண்ணியாச்சு. ஃப்ரைட் ரைஸுன்ட்டு நம்ம வாங்கினோன்னா ஒரு 120 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கும். அதே கம்மி பாதி விலையில் நம்ம பொருட்களெல்லாம் வாங்கி இந்த மாதிரி வீட்டிலே தயார் பண்ணி சாப்பிடலாம். என் தங்கச்சி ஆனியன் பக்கோடா செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை வாங்கி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனியன் பக்கோடாவுக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள், சிக்கன் பக்கோடா மாதிரி இல்லை. இந்த மாதிரி நீங்களும் கரம் மசாலா வீட்லேயே தயார் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, கறி குழம்பு, சிக்கன், மட்டன், பிரியாணி எல்லாம் செஞ்சு அசத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.